பேர் வந்து இடம் இல்லாமல் உடம்புல இருக்கிற பெட்டாவே தோத்து போடும்போது தான் சொல்லாமல் இந்த வந்து உடுப்பலை பண்ணி போகலாம். இவ்வளோ கூட்டத்துக்கு மாணிக்க கங்கையில் இந்த வீடியோவில் கதிராமத்தில் இரவு நேரத்தில் கதிராம ஆலயம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகுது. என்னென்னா இந்த பெரேரா நிகழ்வு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நடன நிகழ்வு நடக்கும். இப்போ நாங்கள் நிற்கிறோம் ஒரு ஒழுங்கையில் என்னது கண்டா இந்த இடத்த உங்களை காட்டிட்டு போகணும்னு நிற்கிறேன். கொழும்புல இருக்கிற பெட்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாத ஆக்களே இருந்திருக்காது. அங்கே வந்து நிறைய மலிவான பொருட்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து இப்போ பெட்டாவே தோற்று போடும்போது தான் சொல்லாமல் இந்த லைனுக்கு வந்து மிக குறைவான விலையில் வந்து பொருட்கள் வைக்கணும். அந்த பொருட்களை நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் உள்ளே போவோம் அந்த பெரேராவை பார்க்க. வணக்கம், நானும் ஜோகி. நம்ம சேனல் யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். செருப்பில் பாருங்க, இது வந்து 500 ரூபாய்க்கு குடிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இதில் வந்து 1000. இது வந்து நல்ல லெதரில் வந்து இந்த வாட்டா குடிக்கணும். அதே மாதிரி அங்கேயும் இருக்குது, அங்கே வந்து 200 ரூபா. இந்த இடத்துல பெண்களுக்கு தேவையான நிறைய செருப்பு இந்த இடத்துல அப்படியே குமிச்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு குறைவான விலையெல்லாம் குடிக்கணும். நீங்கள் கதிராமம் வந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து உடுப்பலை பண்ணின்னு போகலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்பு இதில் 150. இதில் வந்து 3 பீஸ் 1000 குடிக்கணும். பேர்ஸ் இருக்குது பாருங்க, 600 ரூபாய்க்கு குடிக்கணும். பேக்கு 1800 ரூபா, 1800 ரூபா, 1800 ரூபா. செயின் கொம்பனி மாதிரியே ஒரு கடை உண்டு. ஃபுல்லாக இந்த வெள்ளி செயின் வந்து இந்த இடத்துல விற்கணும். டிஷர்ட் வந்து 1000 குடிக்கணும். டிஷர்ட்டு பாருங்க, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது மக்களே. 1000 இது வந்து பண்ணலாம். நிறைய நல்ல வித்தியாசமான கலரில் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல இருந்து அந்த தொங்கல் லைன் வரையும் கடை தான். 200 மீட்டருக்கு கடை தான். அதே மாதிரி இந்த பக்கம் 200 மீட்டருக்கு தான். இந்த கடையெல்லாம் தனித்தனியாக வீடியோ எடுத்தாலே ஒரு 2-3 மணி தேவை எடுக்க வேண்டி வரும். அப்படி கடை 3 சரத்தின விலை வந்து 1000. கோயிலுக்கு போகிற இந்த வீதியை பாருங்க, LED லைட்டால் இப்படி அலங்கரிச்சிருக்கணும்ண்டு. அப்படியே இது வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கும் கூட இந்த LED லைட்டால் அலங்கரிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டிராஃபிக்கை பாருங்கள் மக்களே. மேலே இந்த இடத்துல தொப்பியை பாருங்க, ஒரு 1000க்கு மேலே இந்த இடத்துல தொப்பி வச்சு வைக்கணும். கோயில் உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல நிறைய செயின் வச்சு வைக்கணும், வெள்ளி செயின். மாணிக்க கங்கையில் அதிகமான மக்கள் வந்து நீராடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாலத்தால் நாங்கள் நடந்து வரோம். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அங்கே வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் கிடக்கு. ஏன்னா அவ்வளோ கூட்டம். இவ்வளோ கூட்டத்துக்கு இடம் பிடிக்கலாமோண்டே தெரியல. ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் வெளியில் போய் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளுக்கு வர்றதுக்குள்ள இவ்வளோ பேர் வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவே 1 நிமிஷம் கிட்ட ஆகுது. போகிற பாதையால் தான் பெரேரா நடக்கும். இந்த பாதையால் எல்லாம் போகுது. ஓ, இப்போ இங்கால வந்து நிற்கிறாக்கள் இல்லாமல் வந்து ஒரு 6 மணிக்கே வந்துருப்பேன் வேணும் இந்த இடத்த பிடிக்கிறதுக்காண்டியே. இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் ஒரு 7:30க்கு இடத்தை பிடிக்காண்டு. இடம் எப்படி பிடிக்கலாது எங்களை கலைக்க போயிடும் வழியால். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யாழ்ப்பாண கோட்டை அந்த அகழி மாதிரியே இந்த இடம் இருக்குது. ஆனால் இது எங்கள் தனி கோட்டை. கதிர்காமம் அந்த ஒரு கேணிக்கு நடுவில் தான் இருக்கிறோம். என்னத்துக்குன்னா அந்த பெரேரா பார்க்குறதுக்காண்டு. இப்படி இடத்தை பிடிச்சது வந்து எங்கள் விவேக். ஓ, போலீஸால்ட்டெல்லாம் கழிச்சு இடத்த பிடிச்சாச்சு ஒரு மாதிரி. இப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? சரியா தெரியல. தெரியாது. சாப்பிட்டீங்க? சாப்பிடாம இல்லை. இரவுக்கு தண்ணியும் எடுத்து ஒன்றும் வரையில. அப்படியே பட்னியாக இருந்து இந்த பெரேரா பார்த்துட்டு இரவு 12 மணி அப்புறம் தான் சாப்பாடு. ஓ, நைட் சாப்பாடு 12 மணி. இன்னைக்கு இந்த இடம் வந்து நல்லா இருக்குது. அப்படியே அங்கே சுற்றி வர வரங்க அதிகமான மக்கள் வந்து நிற்கணும். நிறைய பேர் வந்து இடம் இல்லாமல் நின்று கொண்டு நிற்கணும். எங்களுக்கு இடத்தை பிடிச்சி தந்த விவேக்குக்கு நன்றி. அப்படி இதை பார்த்துட்டு என்ன பிளான்? பார்த்துட்டேன்னா நித்திர தான் கொள்ள இருக்கு. சாப்பிட்டு இதுலேயே நித்திர விடுவோம், வெளியில் போவே இல்லாது. செஞ்சாங்க, அதனால பார்ப்போம் என்ன மாதிரி. நாளைக்கு பார்ப்பேன். என்ன நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா காலநிலை சுச்சுவேஷன் எங்களுக்கு வித்தியாசமாக மாறும். நாங்கள் ஒன்று பண்ணால் அது ஒன்று செய்யுது. அப்படி வித்தியாசமாக நடக்குது எங்களுக்கு. ஏன் தெரியுமா இப்படி சொல்லுது? நாங்கள் வில்லனா வந்தோம், உள்ளுக்கு வர லேட் ஆயிடுச்சு. அதான் பிரச்சனை.
நாங்கள் லேட்டாக வந்தது இவங்களை நாங்கள் துளைச்சி இவங்களை நாங்கள் தேட இவங்களை என்னங்களை தேட அப்படியே 2 பேரும் மாறி மாறி தேடி கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு மணி தேவத்துக்கிட்ட போடுது. கடைசியில் ஒரு மாதிரி போன் அடிச்சு அப்படியே நாங்கள் இப்போ சேர்ந்து வந்து இப்போ இந்த கேணிக்கிறோம். இந்த இடம் வந்து இப்போ புதுசாக இப்போ நாங்கள் இப்போ முதல் தரம் தான் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். போன முறையும் லேட்டாகி வந்து எங்கே இருந்தோம் ரோட்டுக்கு நடந்து போகிற ரோட்டில் நடுவால் உட்காந்துருந்தேன். இன்றைக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து இருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் பெரேரா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பெரேரா பார்க்க புது நியூ பொடின்னு வந்திருக்கா. அதுதான் நம்ம ராயோ எங்களோட புதுசாக வந்த ராயோ ட்ராவலர் சோலோ ட்ராவலர். அவருக்கு வந்து பயணம் செய்கிறது பிடிக்கும். ஆனால் வீட்டை வந்து விட மாட்டேனும். இப்போ நாங்கள் ஒரு மாதிரி வீட்டை வந்து ஒத்துழைக்க வச்சு ஆளை கூட்டி வந்திருக்கோம். இனி எங்களோட ஒவ்வொரு ட்ரிப்புக்கு மால் நம்புறோம் நாங்கள். இனி வரவே மாட்டோம். ஏனெண்டா நான் முதல்ல ஒரு வீடியோ ஓட்டினா அந்த வீடியோவில் பாருங்க என்னெல்லாம் நடந்ததுண்டு. ஆரம்ப நிகழ்வு இப்போ இந்த நிகழ்வை வந்து தொடங்கிட்டதுன்றதுக்காண்டி முதல்ல ஆரம்ப நிகழ்வு வந்து இதில் நடக்க பாருங்க. வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த நிகழ்வு வந்து நடக்கும். முதலாவது நிகழ்வு தீப்பந்தத்தை வந்து அப்படியே சுற்றி கொண்டு வர நிகழ்வு. இதில் பாருங்க எந்த பெரிய தீப்பந்தத்தை அதில் வந்து அன்னையாக்கள் சுற்றி கொண்டு வர என்னமெண்டு.
அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்க்குறது யானை டான்ஸ். ஆனால் ஆடையில் என்ன அதில் வரைக்கும் ஆடினா இப்போ இங்கால வரைக்கும் ஆடையில் நின்றுட்டு ரெண்டாவது யானை டான்ஸ். அடுத்தது அவர் நடந்தது பாருங்க. இது வந்து பெரும்பாலும் இந்த கேரளாவில் வந்து இப்படி நடக்கிறது.
பெரேரா வந்து இறுதிக்கட்ட நிகழ்வுக்கு வந்துட்டு இதோட முடிய போதும். அதில் வந்து யானையில் வந்து சுவாமியை வந்து ஏற்றிட்டு வரையினோம் வாயை கட்டி. நிகழ்வு வந்து இறுதி நேரத்துக்கு வந்துட்டு இப்போ இதில் வரும்போது சுவாமியை வந்து யானையில் வந்து ஏற்றி கிளம்பு வந்து வைக்கிறோம்.